கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த 10ஆம் மாதத்தில் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களோடு கூட இந்த சத்திய வசனங்களை பேசுவதற்கு, புதிய உடன்படிக்கையினுடைய காரியத்தை குறித்து பேசுவதற்கு, புது சிருஷ்டியாக இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த சித்தத்துக்கு நம்ம முழுவதும் அர்ப்பணிப்போம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாகிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனத்தில் புது சிருஷ்டி புது உடன்படிக்கைக்குள்ளே வந்ததுனால, கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால பழையவள் எல்லாம் ஒழிந்து போகிறது. பழைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கிட்டு இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருப்பதற்கு அவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்குற காரணம் தெரியுமா? எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைங்க, நான் அதுக்கு சரியான ஆள் கிடையாது, அந்த அழைப்பில் நான் இல்லை, அப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு இல்லை, தேவ சித்தத்தை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கு நான் தகுதி தானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அப்படியே இருந்துடுறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், ஆனால் ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஒரு பதட்டம் இருக்கிறது, ஒரு என்ன பேசுவதுன்னு தெரியவில்லை, என்ன எதை பற்றி பேசுவதுன்னு தெரியவில்லை, அதனால் அப்படி ஒரு நடத்தல் இல்லாததுனால நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், கொஞ்சம் அப்படியே அவுட்லைன்லே போயிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்னன்னு கேட்டால், ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுறதுக்கு பயம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு வீட்டு கூட்டங்களில் பேசுங்க, அப்படி இல்லையா உங்கள் ரூம்பை அடைங்க, வசனத்தை எடுங்க, பேசுங்க. என்னவோ 10-50 பேர் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பேசுங்க. அந்த பயம் மாறட்டும், அந்த குழப்பம் மாறட்டும். பட் ஆனால் ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தலைன்னு நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா கல்வாரி சிலுவையில் தான் புது உடன்படிக்கையே ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய துவக்கம் அங்கே உண்டாகிறது. அந்த துவக்கத்தின் வழியாகத்தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் ஆரம்ப காலத்தில் ஊழியன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். ஆனால் அப்போ ஜெபம் தான் எங்களுக்கு தெரியும், எல்லா வீடுகள்லையுமே ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஊழியம் என்று வரும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கலக்கமாக இருந்துச்சு, குழப்பமாக இருந்துச்சு. என்ன ரட்சிப்புக்குள் நடத்தின ஊழியக்காரருக்கும் சரியாக சத்தியம் என்ன செய்யாது, தெரியாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான் நினைச்சோம், வளர்ந்தோம். ஊழியத்தில் பிற்காலத்தில் நாங்கள் இந்த வீடுகள் தோறும் ஜெபிக்கிறதுனால அங்கே வருகிற கூட்டங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா பேச ஆரம்பிப்போம். எங்களால் முடிந்த அளவுக்கு இயன்ற ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம், ஊழியத்தை செய்வோம், சத்தியத்தை பேசுவோம். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் என்னை ஒரு சபையில் எழுப்பி விட்டாங்க. எனக்கு ரொம்ப விறுவிறுத்துட்டு. அப்போ நான் ஒரு காரியம் செய்தேன், ஒரு வசனத்தை, சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்தேன், வாசித்தேன், இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி உட்கார்ந்துட்டேன். அதான் என்னுடைய முதல் பிரசங்கம், முதல் செய்தி. ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் எங்கெல்லாமோ பேசுகிறோம், இப்படியெல்லாம் பேசுகிறோம். காரணம், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் உதவி செய்கிறார். பலவீனத்தை பார்க்காதீங்க, தேவன் உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை மட்டும் நினைங்க. அந்த சிந்தையில் இருங்க, அதற்காக ஜெபிங்க, அதற்காக வேதம் வாசிங்க, அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் நடந்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஆண்டவர் நம்மை உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இதை காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த தகுதியை வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு, சிந்தையோடு தொடர்ந்து ஓடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான காலை வேளையில் ஆண்டோடைய சித்தம், எல்லா மனுஷரும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்கு
தகுதிப்படுத்துகிறவருக்கு முன்பாக நின்று தேவன் எந்த ஊழியத்தை செய்ய சொல்லுகிறார் என்பதை கேட்டு அறிந்து விசாரித்து தொடர்ந்து ஓட கர்த்தர் நம்முடைய உதவி செய்கிறார். பயத்தையும் குழப்பத்தை எடுத்து போடுங்க, பதட்டத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, புது சிறுசி என்கிற ஒரு தகுதி நம்முடைய பிள்ளைகளை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தோழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.